லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 299 ரூபாய் 7% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 523 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 610 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 655 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 48 தினார் 697 ஃபில்ஸ். மஷாலா நல்லா குறைஞ்சிக்கிட்டே வருது தங்க விலை பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கும் வாங்கக்கூடியவங்க இருந்தால் வாங்கிக்கோங்க, இன்னமும் அதிகரிக்கும் வர நாட்களில். பஹ்ரைன் தங்களுடைய சைரன் அலார்மை செக் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக குவைத்துடைய மன்னரின் தலைமையில் இன்றைய தினம் கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும். 12 மணிக்கு குவைத்தின் பல பகுதிகளில் இன்றும் சைரன் சத்தம் ஒலிக்கும். 1000 தினார் ஜெயில் தயாராக இருங்க டிரைவர்களே. மிக முக்கியமான தகவல் இருக்குது. குப்பைகளை மட்டும் கடலோர பகுதிகளில் கொட்டிடாதீங்க. 5000 தினார் ஃபைன். அதிகாரிகள்லாம் கதிகலங்கி போயிருக்காங்க, அவ்வளோ குப்பைகளை சேகரிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவதாக ஃபர்வானியாவில் முத்தலாக் அப்பாஸ் முனவர் ஸ்ட்ரீட், அதாவது ஃபயர் ஸ்டேஷன் ரவுண்ட் அபவுட் ரோடு பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் ரவுண்ட் அபவுட் ரோடு எதிர்வரும் 16ஆம் தேதி வரைக்கும் மெயின்டெனன்ஸுக்காக மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 5வது ரிங் சாலை குர்துபா ஆப்போசைட் 5th ரிங் ரோடுக்குரிய சாலை பார்த்திங்கன்னா ஜஹரா ஆப்போசைட் குர்துபா ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரோடும் உங்களுக்கு இப்போ பாவனைக்கு இருக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க சாரதிகள். கத்தார் ஃபாரின் மினிஸ்டர் தஹரானோட தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பக்கமும் சமாதான நிலைமையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை தான் எடுக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானியன் நேவி கமாண்டர் நேற்றைய தினம் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்குது. இது ஒரு பிளாஸ்ட் சம்பவமோடு நடந்திருக்குது. நாட்டுக்குள்ளேயே விரோதிகளும் துரோகிகளும் இருக்கும் வரைக்கும் யுத்தத்தில் வெல்றது கஷ்டம்தான். பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு. பஹ்ரைன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சோதனை ஓட்டம், தங்களுடைய சைரன்ஸ் அலாரம் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி குவைத்துடைய சைரன் அலாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைய தினம் மதியம் 12 மணிக்கு ஒலிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கொடியேற்ற நிகழ்வு ஃப்ளாக் ரேசிங் செரமனி பார்த்திங்கன்னா இன்றைய தினம் குவைத் மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களுடைய தலைமையில் 10 மணிக்கு பயான் பாலஸில் நடைபெறும். تحت رعاية وحضور حضرة صاحب السمو أمير البلاد الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه،
تحتفل دولة الكويت بمراسم رفع العلم في كافة أنحاء البلاد إذانا ببدء الاحتفالات بالأعياد الوطنية، مستذكرين الإنجازات العظيمة التي حققها أبناء الوطن في جميع الميادين والمحافل الدولية، وهي مناسبة لتجديد الولاء والانتماء للوطن. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த முறை வரக்கூடிய குவைத்துடைய சுதந்திர தினம் எல்லாருக்கும், குறிப்பாக அக்காமா இல்லாதவங்களுக்கும் ஒரு சுதந்திர நாளாக அமையட்டும். குவைத்துடைய நேஷ்னல் டேக்கு பிறகாவது ஒரு பொது மன்னிப்புக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு முடிந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். அக்காமா இல்லாமல் பலரும் இந்த நாட்களில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அனைவரும் தெரிந்த விடயம். அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு அவேர்னஸ் தகவல். குவைத்தில் தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா ஜென்சியா குவைத்துடைய குடியுரிமை பறிமுதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. 9 இண்டிவிஜுவல்ஸ் பிடிபட்டிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக. அதே மாதிரி இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குவைத்துடைய குடியுரிமை சட்டத்தை போலியாக தயாரித்து, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக போலியாக தயாரித்து குவைத்து குடியுரிமையை பெற்றிருக்கிறாங்க. சில பரம்பரைகளே பார்த்திங்கன்னா ஃபேக், சில பாபா மாமாக்கள் அவங்களும் ஃபேக். அது மாதிரி இன்னும் சிலர் குழந்தை குட்டிகள் உட்பட மொத்த குடும்பமுமே ஃபேக் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகிட்டே இருக்குது. லட்சக்கணக்கான பேர் இப்போ வரைக்கும் லிஸ்டட் பட்டிருக்குது குவைத்துடைய குடியுரிமை பறிப்பில். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் அவங்களே சொல்கிறாங்க, இப்படித்தான் பாபா மாமா சவுதி அரேபியா அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டுடுச்சு, அவங்க சவுதிக்கு போயிட்டாங்க, அவங்க வேறு நாடு, அவங்களுடைய அந்த நாட்டுக்கு போயிட்டாங்க, என்னுடைய அக்காமா கரண்டில் இப்போதைக்கு வார வருஷம் வரைக்கும் இருக்குது, இல்லை இந்த வருஷம் முடியுது, இல்லை இத்தனை மாதம் முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு என்ன பண்ண முடியும், இப்போ கஃபீலும் இல்லை, ரிலீஸும் எடுக்க முடியாது, என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு நாட்டுக்கு போக முடியுமா, இல்லை ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. உங்களுடைய அக்காமா வேலிட் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக நாட்டுக்கு போயிடலாம். ஆனால் அந்த அக்காமா முடிஞ்ச பிறகு நீங்கள் இங்கே அக்காமா மாற்றவோ, அல்ல வேறொரு கஃபீலுக்கு மாற்றவோ, அல்லது வேறொரு கம்பெனிக்கு மாற்றவோ எதுவுமே பண்ண முடியாது. அக்காமா உங்களுடைய கரண்ட் டேட்டில் இருக்கும் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அக்காமா டேட் முடிஞ்ச பிறகு நீங்கள் கட்டாயமாக அக்காமா முடிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறணும். அதுக்கப்புறமா நீங்கள் புதிய வீசாவில் இந்த நாட்டுக்குள்ளே வரலாம். ஆனால் அதில் இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் வீசாவில் வரக்கூடியவங்களுக்கு தான், டிரைவர்களுக்கு தற்போதைய சூழலில் 2 வருடத்துக்கு வர முடியாது. டிரைவிங் வீசாவில் தான், மற்ற டிரைவிங் இல்லாத வீசாவில் நீங்கள் வரலாம். ஆனால் 2 வருடத்துக்கு டிரைவர்களுக்கு வர முடியாது, காதிம்லேயோ ஷோன்லேயோ. ஆனால் பணிப்பெண்களுக்கு கேன்சலில் போனீங்கன்னாலும் மறுபடியும் புதிய வீசாக்களில் வர முடியும். முடிந்த வரைக்கும் வேகமாக செக் பண்ணிக்கோங்க. எனி டைம் உங்களுடைய செயல் அப்ளிகேஷனை ஒன்றில் வச்சுக்கோங்க. மொபைல் ஐடியையும் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை தொடர்ந்தும் ஒவ்வொரு பகுதிகளையும் கடற்கரை ஓரங்களை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. குப்பைகளை மட்டும் போட்டு பிடிபற்றாதீங்க. 5000 தினார் அபராதம். வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே போல் 1000 தினார் ஃபைன். ஜெயிலுக்கும் போக வேண்டிய சூழல் வரும். 3 பேர் பிடிபட்டுருக்கிறாங்க 24 மணி நேரத்துக்குள்ள. வேகமாக ஓடி மட்டும் பிடிபற்றாதீங்க. டிராஃபிக் ரூல்ஸை முடிஞ்ச வரைக்கும் மதித்து செயல்படுங்க. டிராஃபிக் வண்டிகள் இப்போ புதிய வண்டிகள் வந்திருக்குது பாருங்க, ஸ்மார்ட் வண்டிகள். الكاميرات الجديدة في الدوريات الذكية راح تصيدك إذا أنت مطلوب ولا لا خلال ثانيتين بس. الإدارة العامة للأنظمة الأمنية في وزارة الداخلية بالكويت صار فيها أنظمة جدا متطورة. تعال خليني أشرح لك عنهم. الفلاشر الجديد اللي قاعدين تشوفونه على البي ام دبليو في كاميرات 360 درجة. هذه أي واحد يمر فيها فيس ريكوجنيشن أو أي سيارة قدامك أو وراك أو أي مكان راح تقدر تصيد اللوحة وتشوف إذا هذا الشخص مطلوب أو لا. يعني ضابط الدورية وهو قاعد يسوق توصل له المعلومات دايركت على التابلت، ما يحتاج يسوي ولا شيء يدوي. وهذه الكاميرا يتحكم فيها ضابط الدورية عن طريق الجويستيك، يقدر يشوف 360 درجة. غير هذا مدى الزوم اللي فيها 700 متر. شنو يعني؟ يعني التكنولوجيا صارت جزء من المنظومة الأمنية بالكويت. هذه تعتبر منظومة أمنية تمشي بالشارع، مو سيارة. البي ام دبليو الاكس 5 الجديد هي دوريات الكويت الجديدة، والسيارة هذه فيها مجموعة من الكاميرات حتى بايومتريك تصيدك إذا أنت مطلوب، تعطي تنبيه وطلع اسمك وبياناتك كلها داخل السيارة.
حتى لو سيارتك مطلوبة راح تتعرف على رقم اللوحة وراح تعطيهم تنبيه انك مخالف. وهذه التاهو فيها شيء مميز بعد، الكاميرا اللي فيها تقدر تتحكم فيها اللي هي البي تي زد، تقدر تلفها يمين يسار، اذا في مجموعة من الناس تتعرف على الناس الموجودين. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். කුවේට් රටේ සේවය කරන ඔබට ලංකාවට කාගෝ බඩු දාන්න හොඳ තොග කඩයක් හොයනවද? මෙන්න එහෙනම් ඒකට හොඳම තැන ලංකා ෆුඩ් සිටි. සියලුම ආහාර වර්ග, ටොෆි, චොක්ලට්, සබන් කුඩු, සබන්, ෂැම්පූ, තෙල් වර්ගයන සියලුම බඩු සාධාරණ මිලට ඔබ සේවය කරන ස්ථානයටම ගෙන්වා ගන්නත් පුළුවන්. ෆ්‍රී ඩිලිවරි ඕනෑම වේලාවක අලුත් නිෂ්පාදන දින සමග ලංකා ෆුඩ් සිටි අපේම තැනක්. වැඩි විස්තර සඳහා මතන්න 65 62 63 90 90 94 22 81. ආයිබෝවයා කුවේට්. ඉතින් ඔන්න කාලයකට පස්සේ අති දැවැන්ත ප්‍රසංගයක් අරගෙන ඩිලාවිස් සීදු බ්‍රේව් කුවේට් රාජ්‍යයට එනවා පෙබරවාරි 13 වෙනිදා. මචං, hello මචං අමියා, thank you. ඉතින් මචං අමියා සහ ලෝටස් ඉවෙන්ට් මැනේජ්මන්ට් කරන දැවැන්ත ප්‍රසංගයක් තමයි පෙබරවාරි 13 වෙනිදා තියෙන්නේ. ඉතින් ස්ථානය තමයි ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ පරිශ්‍රය තමයි මේ දැවැන්ත ප්‍රසංගය පැවැත්වෙන වෙලාව තමයි පස්වර 6 ඉඳගෙන රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත සුන්දර ප්‍රසංගය තියෙනවා. ඉතින් ලංකාවේ ඔයගොල්ලෝ ආදරය කරන දැවැන්තම කලාකරුවන් පිරිසක් එනවා මේ ලස්සන ප්‍රසංගයට ගීතවත් වෙන්න. ඉතින් ඔබ සියලු දෙනාටම ආරාධනා කරනවා. මොකද කාලයකට පස්සේ තමයි කුවේට් රාජ්‍යයට ශ්‍රී ලාංකික සංගීත කණ්ඩායමක් විශේෂයෙන් ඩිලාවිස් සීදු බ්‍රේව් අපි එන්නේ. ඒ නිසා සියලු දෙනාටම ආරාධනා කරනවා මේ ලස්සන අනගේ අවස්ථාව මගහර ගන්න නැතුව අනිවාර්යෙන්ම එන්න කියලා. එහෙනම් මතකෙනි ස්ථානය ෂුවෙක් මුයින්පික් කන්වෙන්ෂන් සෙන්ටර්. ඉතින් මේ තැන තමයි මේ ලස්සන ප්‍රසංගය තියෙන්නේ. සවස් 6 ඉඳලා රාත්‍රී වෙනකම්ම මේ දැවැන්ත ප්‍රසංගය තියෙනවා. එහෙනම් පෙබරවාරි 13 වෙනිදා මතක තියාගන්න මේ දවස. thank you මචං අමියා. ලස්සන වැඩකින් කුවේට් රාජ්‍යයේ ඩිලාවිස් සීදු බ්‍රේව් අපි හමු වෙනවා. मेरा जिया में मुमुनन्ने फिर